ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். பவானிசாகர் அணையிலிருந்து வண்டல் மண் எடுப்பதற்கு தமிழக அரசு அனுமதி அளித்தும் அலைக்கழிப்பதை கண்டித்து விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பவானிசாகர் அணையிலிருந்து வண்டல் மண் எடுக்க தமிழக அரசு அனுமதி வழங்கியிருந்தாலும் 12 நாட்களாகியும் விவசாயிகளுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அனைத்து ஆவணங்களும் சமர்ப்பித்தும் பவானிசாகர் தொகுதி எம்எல்ஏ தமிழ்ச்செல்வி விவசாயிகளுக்கு அனுமதி மறுப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட லாரிகளுடன் சென்ற விவசாயிகள் காராச்சிக்குறை வனச்சோதனை சாவடி முன்பு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 2 மாதங்களாக இந்த வண்டல் மண் எடுப்பதற்காக பவானிசாகர் அணையில் எப்போ 70 அடி கீழே வந்ததோ அப்போ இருந்தே நாங்கள் விவசாயிகள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிற வண்டல் மண் எடுக்கிறதுக்கு அதுக்கான மனுக்கள் கொடுக்கறது கலெக்டர்கிட்ட, மனு அனுப்புறது பொதுப்பணித்துறைகிட்ட, இது மாதிரி எல்லாம் நிறைய வேலைகள் பண்ணி இதுக்கு உண்டான வேலைகள் பண்ணி அப்போ அதுக்கு இடையில 10-12 நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் விஜய் இலவசமாக வண்டல் மண் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல அப்ளை பண்ணும்போது முதல்ல பர்மிட் கொடுக்குறதுக்கு லேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வண்டி உள்ள ஓட்டு அள்ளி எடுத்து போடுறதுக்கு வண்டல் மண்ணை அதுக்கு ரொம்ப தடை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் தெரியுது ஏன்டா இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா இடையில இவங்க நம்ம சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வி இருக்காங்கல்ல, பவன சட்டமன்றம், அவங்க அதிகாரிகளை பூராமல் தடுக்கிறாங்க. போன முறையில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 700-800 லோடு போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 200-300 வண்டி எடுத்துகிட்டு இருந்ததுங்க. இப்படி எடுத்தால் தான் தீரும். ஏன்னா மழைக்காலம் வந்துருச்சு. ஏற்கனவே 1 மாதமாக நம்ம எடுத்துருக்கணும் மண்ணை. 1 மாதமாக லேட் ஆகி போச்சு. 1 மாதமாக எடுக்க முடியாமல் லேட் ஆகி போச்சு. இந்த 10 நாளாக நம்ம சட்டமன்றத்தினால தாமதமாகி போச்சு. இன்னைக்கு வரைக்குமே அதிகாரி மண் எடுத்துகிட்டு போய் நாம் ஏதோ வெளிநாட்டுக்கு விற்கிறோமோ இல்லை இது வண்டல் மண்ணை உரத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதாவது விவசாயம் எடுத்துகிட்டு போய் உரத்துக்கு மட்டும்தான் வண்டல் மண் ஆகும், வேறு எதுக்குமே ஆகாது. அப்போ அதுக்கு பயங்கர கட்டுப்பாடு போடுறாங்க. பிரச்சனை முடியாமல் நாங்கள் இன்னும் முடிக்க மாட்டோம் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேங்க.